Hello friends, welcome back to Tahir's Edge. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாய்ஸ் எட்ஜ். நாம் இன்னைக்கு செஞ்ச மிச்சமான சிக்கனில் ஒரு சிக்கன் ஆம்லெட் செய்ய போகிறோம். நம்ம எப்படி அதை குயிக்காக செய்யலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா 3 எக்கு, அப்புறம் ஹாஃப் வெங்காயம், சரி ஓகே ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி, சின்னதாக ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் இது சிக்கன் போன்லாம் எடுத்துட்டு ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இதெல்லாம் கட் பண்ணிடலாம். ரெடி. நம்ம இதெல்லாம் சாப்பிடாம விட்டு இருந்தோம்னா பேர்டா வந்திருக்கும். ஆனா உனக்கு பசிக்குதுன்றியே, பண்ணு பண்ணு. 2 3 இப்போ மிக்ஸ் பண்ணு. இப்போ நம்ம முட்டையை போய் நம்ம மிக்ஸ் பண்றோம். சூப்பரா, அப்பதான் நல்லா இருக்கும். சரி ஓகே, சரி இதுக்குள்ள இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? தேவையான அளவு உப்பு. உப்பெல்லாம் நீ போட வேண்டாமா? கொஞ்சம் பெப்பர். அப்புறம் வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீ இது பண்ணு. அந்த இன்கிரிடியன்ட்ஸ போட போறோம். அந்த நம்ம மிக்ஸ் பண்ண முட்டைல இப்போ நம்ம அந்த நம்ம செஞ்ச மிக்ஸ் பண்ண முட்டையில நம்ம சாப் பண்ண இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நம்ம போட போறோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ மறுபடியும் பீட் பண்ணிக்கலாம். இரு பண்ணிக்கோ. வெளியில கூட்டிடும். காட்டு, கை காட்டு. நோ. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடுவோமா? நம்மளோட சிக்கனை, நிறைய சிக்கன். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேவா? எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட சிக்கன் மிக்ஸை அப்படியே போர் பண்ண போகிறோம். ஓகே, திருப்பிடுமா? வந்துடும். ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. பாத்து வந்துருப்பா. யாருக்கிட்ட ஸ்லோலி. ஓ மை காட், ஃப்ளாப். நெக்ஸ்ட் இதை நான் ட்ரை பண்றேன். சூப்பர். ஆம்லெட் பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கு, ஆனா டேஸ்ட் செம்மையா இருக்கு. ஓகே, ஸோ ஹை ஃப்ளேம் வச்சு ஆம்லெட் பண்ண மாட்டேன் நான். சிம்ல வச்சு தான் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுவேன். அப்போதான் வந்து குவிக்காக பேர்ன் ஆகாது. இப்போ நம்ம பேர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ளிப் பண்ணிட்டோம்னா அப்போ ஃப்ளிப் பண்ணுறதுல நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. சரி ஓகே, நம்ம இப்போ 2வது அட்டெம்ப்ட். ஸோ 2வது அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த சிக்கன். ஸோ ஒரு சைடாகவே ரொம்ப பெருசாக இருக்காது. எஸ், யாருக்கெல்லாம் கலக்கி பிடிக்குமோ இந்த ஆம்லெட் ரொம்பவே பிடிக்கும். செம்ம டேஸ்டா இருக்கு. வந்து அந்த இது அது கொஞ்சம் குழம்பு ஊற்றுவோம். ஆமா, குழம்பு ஊற்றுவோம்ல. அதுக்கு பதிலாக நம்ம சிக்கனோடு சேர்த்து இதை போட்டிருக்கோம்.
இப்போ கொஞ்ச நேரம் அது வந்து வேகட்டும். ஓகேவா? ஆக்சுவலா இதை வந்து ஃபிளிப் பண்ணும் போது என்ன ஆகும்னா சிக்கன்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அதனால தான் வந்து ஃபிளிப் பண்ண கஷ்டம். வில் சி இது வருதான்னு பார்ப்போம் செகண்ட் ஒன். சூப்பரா இருக்கு. சீரியஸா சிக்கன் நிறையா இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம தனியாலாம் சிக்கன் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. நம்ம குழம்புல இருக்கிற சிக்கன் இது இருந்ததை நம்ம அப்படியே இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே ஓகே, இப்போ இது என்னோட ட்ரை. ஓகேவா? ஓகே பண்ணலாமா? ஸோ இப்போ வரைக்கும் கிளியல. மை காட், கிழிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா இது எல்லாத்தையும் கொட்டிட்டு திருப்பிட்டு ஆல்மோஸ்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. பட் நமக்கு எப்படி நம்ம கிழிச்சு தானே சாப்பிட போறோம். பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ரைட்டா? லுக் வைஸ் வெரி குட். டேஸ்ட் ஐ அதே டேஸ்ட் அப்ரிஷியேட் தான். யூ. பாத்தீங்களா, அது ஒட்டியாச்சு. அவ்வளவுதான். சிக்கனோட சேர்த்து தரேன். வாவ், செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் எக் ஆம்லெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. பை பை. நம்மளோட கேஸ் இருக்கு. எப்படி இருக்கு சொல்லு. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, காரமா இருக்கு. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க வீட்லயும் செஞ்சு உங்க வீட்லயும் இப்படி ஒன்று வீடியோ செஞ்சுங்க. பை பாய். நாளைக்கு பாருங்க. பாய்.